பெண்கள் பொதுவெளிக்கு அரசியலுக்கு வருவதே கடினம். அதுவும் முகம் காட்டி துணிந்து களத்தில் நின்று பேசுவது அதைவிட கடினம். அப்படி வருகிறவர்களை போற்றாது கொண்டாடாது நீங்கள் வெல்லவே முடியாது. பெண்கள் பங்கேற்காத எந்த இயக்கமும் வென்றதாக செய்தி கேலி பண்ணுவது, கேலி சித்திரங்கள் போடுவது, இதையெல்லாம் செய்தால் என்னிடத்தில் நீங்கள் செருப்படி வாங்குவதை தவிர வேறு வழி கிடையாது. அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உயிரை கொடுத்து ஒருத்தன் கத்துறானே, அவன் கத்துறது சரியா இருக்கே, அவன் கூட போய் நாமும் நிப்பம்னு தான் என் அக்காவும் தங்கச்சியும் ஆத்தாலும் சின்னத்தாலும் வர்றாங்க. அவர்களை பாதுகாக்க வேண்டியது உன் கடமை. இங்க எல்லாம் பேசுவான். பெண்ணுக்கான முழு உரிமையும் பெற்றுக் கொடுக்க போது பிரபாகரனின் பிள்ளைகள் தான். அதனாலதான் நம்ம பாராளுமன்றத்தில் என்ன சொல்றோம், சரிவாதி இடம் பெண்களுக்கு 20, ஆண்களுக்கு 20. புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதியிலும் கொடுக்கிறோம். பெண்ணை போற்றாத சமூகம் வாழாது. உலகத்துல நியூசிலாந்து தலை சிறந்த நாடுங்கிறான், நல்ல நாடுங்கிறான், ஊழல் இல்ல, ஒழுக்கமான நிர்வாகம் இருக்குன்றான். அதுக்கு ஒரே காரணம் தான் சொல்றான், அந்த நாடு பெண்களை போற்றுதுன்னு. அதனாலதான் நாம் பெண்மையை போற்றுவோம், பெருமை மிக்க நாடாக மாற்றுவோம்.